வரல. அவன் ஓடி ஓடி பார்த்தான், கிடைக்கல. அந்த இரவு அவன் பிள்ளையும் செத்து போனான். இப்போது இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்முடைய ஹீரோ கதாநாயகன் அவர் தான். அவர் எடுக்கிறாரு, பாத்திரத்தை எடுக்கிறார். பாத்திரத்தை எடுத்து சொல்றாரு, நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இந்த ரத்தம் ஆட்டின் ரத்தம் அல்ல, இந்த ரத்தம் என்னுடைய ரத்தம், நான் சிந்த போகிற ரத்தம். சிலுவையில ஒரு பொட்டு கூட வைக்காம அத்தனையும் சிந்த போகிற ரத்தம், இது என்னுடைய ரத்தத்தின் அடையாளம். இன்னொன்னு சொல்றாரு, காது கொடுத்து நல்லா இன்னொன்னு கேட்டுக்க, இது உன்னுடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவோ, உன்னுடைய ரட்சிப்புக்காகவோ, இல்லை உன்னுடைய விடுதலைக்காக அதற்கு மட்டும் சிந்தப்படவில்லை. இது உனக்கு மட்டும் உரிய ரத்தம் அல்ல, மாறாக அநேகருக்காக சிந்தப்படுகிற ரத்தம். அதுதான் புது உடன்படிக்கை.